ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணுவாங்களா? ஸோ அப்படி திங்க் பண்ண அவங்க மைண்டில் எந்த மாதிரியான தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Ten of Cups, okay. Nine of Cups. Eight of Wands. Wow. Knight of Wands. Six of Swords. Five of Swords. World. Five of Wands. King of Cups. Page of Pentacles. Lovers. Ace of Pentacles. Bottom of the deck, King of Pentacles. Change. Sharing. Silence. Participation. Turning in. Adventure. Creativity. Creator. Harmony. Innocence. Thunderbolt. Playfulness. Conditioning. Okay. Thank you, universe. Okay. தென் இப்போ வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர்நூன் டைம்ஸ் நீங்கள் இப்போ அந்த பர்சனோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், தாட்ஸ் என்னவா இருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ வீடியோ வந்து பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஓகே. தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே. தென் வீடியோ பார்க்குறவங்க செல்ஃப் லவ் பண்ணலை, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இந்த ஒரு போஸ்டரை நீங்கள் சேசிங் பண்ணிட்டு உண்டு. ஓகே. எனி டைம் சேசிங் பண்ணிட்டு உண்டு. தென் இந்த பர்சன் என்ன பண்ணாலும் அதுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே. நீ என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு நான் ரெடி. ஓகே. பட் லைஃப் லாங் நீ கூட வா, இல்லைங்க எனக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி நீ கொடுக்கறதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். பட் நீ என் லைஃப்லேருந்தே விட்டுட்டு போயிடாத, எனக்கு கட்டாயம் நீ வேணும், நீ இல்லைங்க என்னால் ஜீவிக்க முடியாதுன்னு ஒரு எனர்ஜி இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க கரெக்ட் சுச்சுவேஷனில். ஓகே.
எனக்கு என்ன தோணுதுன்னா, கரண்ட் சிச்சுவேஷனா இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிச்ச எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. இல்லைங்க நீங்கள் கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, ப்ராப்பராக ஒரு பிடி கொடுக்கல நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த பர்சன் ஸ்டார்டிங்லேயே அவங்ககிட்ட சொல்லிட்டு உண்டு, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும், நான் என்ன சொல்கிற மாதிரி நீ கேட்கணும், நான் என்ன கண்டிஷன்ஸ் வச்சாலும் நீ அதுக்கு ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே, ஒரு ஸ்மூத்ஃபுல்லாக போகும், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், நீ சொல்கிறத நானும் கேட்கலாம் சொல்லிட்டு இந்த ஒரு போது ஸ்டார்டிங்கே ஒரு கண்டிஷனிங் உங்ககிட்ட வச்சுட்டு உண்டு. நீங்களும் வந்து பல தடவை இந்த ஒரு போஸ்டோட கண்டிஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு இந்த ஒரு பர்சன் எனக்கு வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உங்களோட வேல்யூ வர்த்து மனசில் ஆக்காமல் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு 24/7 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு. ஓகே, பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஒருபோதும் உங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும், உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கும், அவங்க அது ஒருபோதும் அவங்க திங்க் பண்ணிட்டு இல்லை. நீ எப்படி போனால் எனக்கு என்ன, எனக்கு என்னோட கண்டிஷன் ஜெயிக்கணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நான் நினைக்கிற ரீதிக்கு போகணும், நான் நினைக்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போகணும். ஸோ சில கண்டிஷன் நான் வைக்கிறனால ஸோ அதனால் ஆப்போசிட் இருக்கிற பர்சனு ஹர்ட்டான என்ன, கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, எனக்கு நான் நினைக்கிற மாதிரி காரியம் நடக்கணும், நான் நினைக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போகணும், என்னோட கண்டிஷனுக்கு நீ அக்செப்ட் பண்ணதாக இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் ஓகேன்னு பல தடவை உங்ககிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவர் கொடுத்துட்டு. ஸோ நீங்களும் செல்ஃப் ரெஸ்பெக்டெல்லாம் இழந்து இந்த ஒரு பர்சன் வந்தால் மட்டும் போதும் நின்றுட்டு உண்டு. பல தடவை நீங்கள் அந்த மாதிரி தான் நின்றுட்டு உண்டு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகிட்டு உண்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, ஸோ ஒரு ஆடை வந்து வெட்ட போகிறாங்க அப்படின்னா அந்த ஆடு என்ன பண்ணும் அப்படின்னா லாஸ்ட் எண்டிங்கில் தலையை சாய்ச்சி கொடுக்கும் பார்த்துக்கிறீங்களா. ஓகே, நீங்கள் என்னை கொண்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு தலையை சாய்ச்சி கொடுக்கும்ல, அதே மாதிரி ஒரு டைமில் நீங்கள் வந்து உங்களை ஃபுல்லாக நீங்கள் சாய்ச்சி கொடுத்துட்டு விடுங்க ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இந்த பர்சனுக்கு என்ன ஆகிட்டோம்னா உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ எதுவும் அந்த பர்சன் கொடுத்துட்டு இல்லை. நீங்கள் தானே ஓகே நான் கமிட்மெண்ட் கொடுக்குறேன் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இல்லை. பட் நீங்கள் என்ன அப்படின்னா, ஓகே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், பட் நீ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடு, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு ப்ரோசன் ப்ராப்பராக ஒரு இம்பார்ட்டன்ஸோ ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூவோ உங்களுக்கு ஒரு மரியாதை எதுவுமே கொடுத்துட்டு இல்லை. அப்போஸ் இருக்கிற பர்சனுக்கும் ஒரு ஹார்ட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருக்குது, இது எதுவுமே அவர் புரிஞ்சிட்டு இல்லை. அப்போ நீங்கள் பண்ணாக்கள் என்ன சிந்திச்சுன்னு அப்படின்னா, இதுக்கு மேலே நான் என்ன விட்டு கொடுப்பேன், நான் என்னையே நான் விட்டு கொடுத்துருவேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில், நான் எல்லாமே நான் விட்டு கொடுத்துருவேன். ஆனால் நீ என்ன 24/7 நான் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. பட் நீ எனக்கான இம்பார்ட்டன்ஸ் நீ எனக்கு ஸ்டார்டிங்கில் இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் போக போக உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இவர் கொடுத்துட்டே இல்லை, உங்களுக்கான பிடியும் கொடுத்துட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக்கும் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே, பிளாக் பண்ணி வச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஸோ உங்கள் சைடு நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த பர்சன் உங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கான பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ண முடியும், வேறு வழி இல்லை, சைலண்டாக இருந்தும் ஆகணும். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களே சைலண்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, இல்லைங்க நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கலாம், அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு பண்ணாமல் இருக்கலாம், நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம். டோட்டலாக கரண்ட் சுச்சுவேஷனில் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எந்த மெசேஜ் பண்ணாலும் ஆள் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஆளு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆளோட தாட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இவங்க உங்களை எவ்வளோ இக்னோர் பண்ணுவாங்க, எவ்வளோ அவாய்ட் பண்ணுவாங்க, என்ன அவங்கள ஹர்ட் ஆக்குவாங்க, என்ன பண்ணாலும் நீங்கள் அங்கேயே நிற்கணும். ஓகே, ஆள் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே நிற்கணும். ஆள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஓகே, பட் அவங்க உங்களை விட்டுட்டு போவாங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வேறு யாரையும் சூஸ் பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணாலுமே நீங்கள் அவங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணணும். இது அவரோட தாட்ஸும் ஆகும். ஓகே, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரீசன் நீங்கள் தான். ஓகே, அது என்ன கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு
இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து ஒருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் கண்டினியூஸாக இந்த பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து உங்களுக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ஆப்போசிட் பர்சனுக்காக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பல தடவை அவங்க மேலே மிஸ்டேக் இருந்த பிறகும் நீங்கள் விட்டு கொடுத்து எல்லா மிஸ்டேக்கும் ஏன் மேலே சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு வாட்டி இந்த பர்சனை தலைக்கு மேலே பிடிச்சி வச்சுட்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் உங்களோட கேரக்டர் மனசில் ஆகி ஒரு கட்டத்தில் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ எதுவுமே கொடுக்காம போயிட்டு. ஓகே, இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து மேபி சொன்னவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து குழந்தை குட்டிங்களாம் ஆன பிறகு இந்த பர்சன் சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்கலாம். அந்த கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் இவர் நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுருக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங் இந்த பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தனால நீங்கள் அந்த கண்டிஷனுக்கு அஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். போக போக இந்த பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அப்போ நீ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அப்போ நான் இதுக்கு உன்னோட கண்டிஷன் அஸ்பெக்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் நீ என்ன கேரிங்காக இருந்தால் லவ்வபிளாக இருந்தால் எனக்கான இம்பார்ட்டன்ஸ் நீ கொடுத்த, ஸோ நீ என்ன சொன்னாலும் நான் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஓகே சொன்னேன். ஓகே, பட் போக நீ எனக்கு சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நீ எனக்கு வேல்யூ கொடுக்கல, நீ என்ன ஒரு மனுஷனை கூட நீ என்னை மதிக்கலை, நீ என்னத்துக்கு நம்ம கண்டிஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கணும், நீங்கள் வந்து பேக் அடிச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ அதனாலே இந்த போஸ்ட் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து குழந்தை குட்டிங்க ஆன பிறகும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஓகே, பட் எனக்கு எது தோணுன்னா இப்போ வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் பயங்கரமாக சேசிங் பண்ணிட்டு ஸோ கால் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணுது, உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு மனசில் ஆகிட்டு உங்களுக்கு. ஸோ நீங்களும் சேசிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஏன்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பட் நோ ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் சைலண்ட் ஆகிட்டு நடக்கிறது போல் நடக்கட்டும். ஓகே, ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் புரிய வைக்க முடியுமோ எல்லா தூரம் புரிய வச்சாச்சு. இனி நம்ம சைலண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. நான் மெசேஜ் பண்ணாமல் இல்லை, நான் கால் பண்ணாமல் இல்லை. ஓகே, அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, அவங்க எனக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? சைலண்டாக இருக்கும், நீங்களும் சைலண்ட் ஆகிட்டு. ஓகே, ஸோ இந்த ஆஃப்டர்நூன் டைம் இவங்க என்ன திங்க் பண்ணிட்டு அப்படின்னா, ஓகே இப்போ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ் ஒன்று வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். கம்யூனிகேஷன்ஸ் வேணும். ஏன் அப்படின்னா இப்போ சைலண்டாக இருக்கிற டைமில் நீயும் சைலண்டாக இருக்கலாம், நானும் சைலண்டாக இருக்கலாம். ஏன் லைஃப் லாங் சைலண்டாக இருக்கலாம், இதில் என்ன யோசிப்போம், யாருக்கு இப்போ நஷ்டம்? ஓகே, ஸோ இந்த சைலண்டை ஒன்று மாற்றிட்டு கம்யூனிகேஷனில் வரணும், கம்யூனிகேஷன் பண்ணணும்னு அந்த ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு. ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு 10 of Cups ஒரு கம்ப்ளீஷனுங்கிறது இவருக்கு உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. ஒரு சந்தோஷம், ஒரு பீஸ் எல்லாமே இவருக்கு உங்கள் கூட தான் கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. அப்போ இந்த போஸ்ட் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் என்ன திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் என்ன தான் வந்து உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீ என் லைஃப்பில் வேண்டாம் நான் தூரம் தள்ளி வச்சாலும், உனக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும், உன்னோட காலை நான் அவாய்ட் பண்ணாலும், இல்லைங்க உனக்கு ஒரு சுத்தமாக ஒரு வேல்யூ நான் உனக்கு கொடுக்காம ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு உனக்கு சுத்தமாக ஒரு வேல்யூ கொடுக்காம இருந்தாலுமே எனக்கு வந்து கம்ப்ளீஷனுங்கிறது எனக்கு உன் கூட தான் ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா நீ என் லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது என் லைஃப்பில் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், என் லைஃப் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, என் லைஃப்பில் ஏதோ ஒரு சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, அப்படின்னு ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு. ஓகே, ஏன் அப்படின்னா என் லைஃப்பில் என்னை சுற்றி எத்தனையோ பர்சன்ஸ் இருக்கிறாங்க, பட் நான் ஹாப்பி இல்லை. பட் நீ ஒருத்தி என் லைஃப்பில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் கிடச்சிട്ടുണ്ട്. நீ ஒருத்தி என் லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று நான் பறி கொடுத்துட்டேன், ஏதோ ஒன்று எழுந்துட்டேன். இல்லைங்க என் லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இல்லை, எல்லாம் இருந்தும் என் லைஃப்பில் வந்து ஒரு ஏதோ ஒவ்வொரு நாளும் என்னை கஷ்டப்பட்டு தள்ளி நான் என் லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. நான் ஆசைப்பட்டோ இல்லைங்க சந்தோஷப்பட்டோ என் லைஃப் இல்லை கரண்ட் சுச்சுவேஷன். அது இவருக்கு மனசாயிட்டு. அது இவர் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் அதை ஷேர் பண்ணணும்னு உங்ககிட்ட நினச்சிட்டு. நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன், நீ இல்லாமல் என் லைஃப் ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது இவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு. நீ இல்லைங்க என் லைஃப் ஒரு கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை இவர் ஷேர் பண்ணணும்னு ஒரு தாட் இவரோட ஆஃப்டர்நூன் டைம் இவரோட மைண்ட் வந்துட்டு. ஸோ அதனால தான் கம்யூனிகேஷன்ஸ் ஒன்று வேணும். அது மட்டும் இல்லாமல் சேஞ்சஸ் வேணும். எத்தனை நாள் நான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்ருக்குது, இல்லைங்க எத்தனை நாள் என் லைஃப்பில் நான் ஒன்று அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும். இந்த சுச்சுவேஷன் ஒன்று சேஞ்ச் ஆகணும். இந்த சுச்சுவேஷன் ஒன்று சேஞ்ச் ஆகி
இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு கம்யூனிகேஷனில் கொண்டு வரணும். என்னோட உண்மையான அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீலை நம்ம கிட்ட ஷேர் பண்ணணும். இவ்வளோ தாட்ஸ் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் வந்துட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபியர் உண்டு. மேபி எல்லாரும் சொல்ல முடியாது, சிலவங்க செல்ஃப் ஃப்ளோ பண்ணலாம். இல்லைங்க நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு, அதே இவருக்கு ஒரு ஃபியர் ஆகும். ஏன் அப்படின்னா சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இவர் கொடுத்துருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் கால் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு, பட் நான் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இதுக்கு மேலே நான் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஸோ அப்போ இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாததை நினச்சிட்டு இவருக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஓகே, நான் ஒன்று ஏன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இது ஒரு சைலண்டாக இருக்கிறனால இவருக்கு ஒரு பக்கம் ஃபியரும் உண்டு. ஏன் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் உங்கள் மனசு ஒன்று மாறி போயிடுமோ, இல்லைக்கு இந்த பர்சனை விட்டுட்டு நீங்கள் வேறு யாரோ சூஸ் பண்ணிடுவீங்களோ. ஏன்னா சைலண்டாக இருக்குது ரிலேஷன்ஷிப்பு. ஓகே, அந்த ஒரு ஃபியர் உண்டு. நான் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு நான் போகிறதுக்கு ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு ஒரு நாளுமே ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நான் பண்ணிட்டு இல்லையே. ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நான் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மனுஷங்க நம்ம லைஃப்பில் இத்தனை நாள் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, கொஞ்ச நாள் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வேறு ஏதாவது பர்சன்ஸ் என்றவங்க அவங்க சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு தாட் இவருக்கு உண்டு மைண்டில். நான் போய் ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் நினைக்கிற நேரம் ஓடி போய் காலோ கம்யூனிகேஷனோ ஆக்ஷனோ நான் பண்ணியிருக்கலாம். நான் அப்போ ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ண வேண்டிய ஒரு டைமில் நான் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நான் பண்ணிட்டு இல்லை. இப்போ எப்படி தான் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நான் பண்ணுறது? அந்த ஒரு மேபி இந்த ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணி அது ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது? அந்த ஒரு ஃபியர் உண்டு. மேபி கரண்ட் சுச்சுவேஷன் வீடியோ பார்க்குறாங்க, நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. யாராவது மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஏன்னா இந்த ஒரு போஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களோட கண்டிஷனிங் எனர்ஜியில் வச்சுட்டு நான் சொல்கிற விஷயம்லாம் நீ கேட்கணும், உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் வேல்யூ கொடுத்ததில்ல, இவரோட கண்டிஷனை நீங்கள் பல நாட்கள் அஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடல. அது உங்களுக்கு ஒரு பயங்கர கோபம் வந்துட்டு உண்டு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் தானே சொல்கிறேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், அப்போ நீ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லை, ஆனால் நீ எனக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கா. ஓகே, நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டோம். எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சொல்லுவாங்க மூவ் ஆன் ஆகிட்டு மெடிடேஷன் யாராவது பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்டிபாடி இங்கே நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு நிறைய எனக்கு பல நாட்கள் எனக்கு தெரியும் நீ என் லைஃப்பில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னா என் லைஃப்பில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் ரூபத்தில் நிறைய பேர் என் லைஃப்பில் என்ட்ரு ஆகிருக்காங்க, ஃபேமிலி ரூபத்தில் நிறைய பேர் என்ட்ரு ஆகிருக்காங்க. பட் யார் இருக்கும்போதும் நான் இந்த அளவுக்கு ஒரு இன்னர்லேருந்து எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிட்டு இல்லை. இந்த பர்சனை சுற்றி எத்தனையோ பர்சன்ஸ் இருந்திருக்கலாம், காமெடி பண்ணியிருக்கலாம், கிண்டல் பண்ணியிருக்கலாம், பட் யாரு கூடயுமே இல்லாத ஒரு ஹாப்பினஸ் நீ என் லைஃப்பில் சடனாக என் லைஃப்பில் நீ என்ட்ராக ஒரு டைமில் எனக்கு அது இன்னருக்குள்ளது ஒரு கம்ப்ளீஷன், இன்னருக்குள்ளது எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிட்டு உண்டு. அப்போ எனக்கும் பல நாட்கள் தெரியும் உன்னை விட்டுட்டு போகிறது இல்லைங்கி ஒன்றை வந்து என் லைஃப்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுங்கிறது அது ஒரு கஷ்டமான விஷயம், ஒரு டஃப்பான ஒரு விஷயம் எனக்கு தெரியும். பட் நான் வந்து என்ன அப்படின்னா என்னோடய ஃபேமிலிக்காகவும் இன்னைக்கு என்னோட ஈகோவும் ஆட்டிடியூடுனாலையும் நான் உனக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உனக்கான ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்ஸ் கொடுக்காம உனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் உனக்கும் வலிக்கும் நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உன்னை விட்டுட்டு போகணும் நான் நிறைய டைம் நான் நினச்சிட்டு உண்டு. ஓகே, என் லைஃப்பில் உன்னை விட்டுட்டு நான் போகணும்னு நினச்சிட்டு உண்டு. அது கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சிட்டு உண்டு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தான். ஓகே, ஸோ நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து போகக்கூடிய ஒரு டைம்னா நமக்கு யாருமே இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் வரையும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உண்டு. நீங்கள் 24/7 நீங்கள் இவருக்கு ஒரு அஸ்பெக்டன்ஸ் மூலம் நீங்கள் இப்போ இவர் என்ன சொன்னாலும் நீங்கள் அது வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அஸ்பெக்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் இவருக்கு கொஞ்சம் ஈகோ ஆட்டிடியூட் எல்லாம் தலைக்கு மேலே வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால நம்ம ரொம்ப அவைலபிளாக இருக்கும், நம்ம ரொம்ப ஓவர் அடிக்டடாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் நமக்கு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும், அஃபெக்ஷன் போயிடும், லவ் போயிடும். அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் ரொம்ப நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்க, அடிக்டடாக இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்சன் பல நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகணும்னு இவர் நினச்சிட்டு உண்டு. அது இவருக்கு டஃப்பான விஷயம் இவருக்கு தெரியும். அது டஃப்பான விஷயமா இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவேன், நான் ட்ரை பண்ண உன்னை விட்டு என்னால் போக முடியும் அப்படின்னு இவர் எஃபோர்ட் கொடுத்துருண்டு. ஸோ அதை நினச்சி இப்போ இந்த ஆஃப்டர்நூன் டைமில் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியும் உன்னை விட்டு போகிறதுங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம், இருந்தாலும் என்னோட ஈகோ ஆட்டிடியூடுனாலே நான் உன்னை விட்டு போயிட்டு உண்டு, அதுக்கு நான் சாரி ஃபீல் பண்ணுறேன், அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருக்கலாம், அப்படியே ஒரு தாட் என்னோட மைண்டில் வந்துட்டு உண்டு.
அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் இன்னொரு விஷயம் என்ன திங்க் பண்ணணும்னா, நான் சைலண்டாக இருக்கிற நான் உனக்கு நான் சைலண்டாக இருந்தேன் அப்படின்னா கட்டாயம் எனக்கு கால் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன், ஒன்றால் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உனக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பல நாட்கள் நான் கொடுத்துட்டு உண்டு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, ஆனால் இப்போவும் நான் உனக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், நீ எனக்கு ஏன் கால் பண்ண மாட்டேங்கிற, நீ எனக்கு ஏன் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. நான் உனக்கு வேண்டாமா அப்படின்னு திங்க் பண்ணுறேன். அதாவது நீங்கள் கால் பண்ண மெசேஜ் பண்ண ஆளும் உங்களை இக்னோர் பண்ணி விடுவாங்க, அவாய்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே, ஏன்னா அவர் உங்களை இன்னசென்ஸ் நினச்சிட்டு உண்டு. எனக்கு தெரியும் நான் உனக்கு எவ்வளோ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நீ என்ன மறுபடியும் என்ன நீ கால் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ அந்தளவுக்கு இன்னசென்ஸ் இவர் திங்க் பண்ணிட்டு. பட் நவ் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பண்ணலை. ஏன்னா ஒருத்தவங்க எத்தனை வாட்டி கால் பண்ணுவாங்க, எத்தனை வாட்டி மெசேஜ் பண்ணுவாங்க. ஒரு மாதம் நம்ம சேசிங் பண்ணுறோம், 2 மாதம் சேசிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நமக்கே வெறுத்து போயிடும்ல. ஓகே, ஸோ இவருக்கு இப்போ இவருக்கு ஆக்சுவலி ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு தாட் உண்டு, ஒரு பக்கம் ஃபியரும் உண்டு. ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாத நினச்சிட்டு ஃபியர் உண்டு. ஏன்னா நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுவீங்களோ, போதும் நீ என் லைஃப்பில் வந்ததும் போதும், எனக்கு பண்ணதும் போதும், வேண்டான்னு சொல்லிடுவீங்களோ. ஏன்னா நான் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணேன், நீ மூஞ்சில் அடித்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயமும் இவருக்கு உண்டு. ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு தாட் உண்டு. பட் இவர் பண்ணி போன விஷயங்கள்லாம் இவருக்கு அது ஃபீல் ஆகுது. நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி நான் நின்றுருக்கேன், அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நான் நல்லா தான் நின்றுருக்கேன். நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது நான் எல்லாமே பண்ணிட்டு உண்டு. ஒரு ஆப்போசிட் ஒரு பர்சன் எத்தனையோ நாள் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்டுண்டு. பட் நான் அந்த கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி விளையாட்டில் நான் ஒரு ஃப்ளேஃபுல்னஸ் காட்டுண்டு, விளையாடிட்டு உண்டு. அவங்கள்ட்ட கமிட்மெண்ட் தரேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எத்தனையோ நாட்கள் நான் விளையாடிட்டு உண்டு. ஓகே, அப்போ ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு தாட் வரக்கூடிய டைம் இந்த பர்சனுக்கு டிப்ரெஷன் ஃபீல் ஆகுது. எப்படி நான் இப்போ ஆக்ஷன் எடுப்பேன்? மேபி நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெடிடேஷனோட பவராக தெரியல, இந்த போஸ்ட்டுக்கு அந்த ரியலைசேஷன் வந்துட்டு உண்டு. ஓகே, ஏன்னா ஆக்ஷன் எடுக்கணும் திங்க் பண்ணக்கூடிய டைமில் இந்த போஸ்டோட மைண்ட் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஓவர் திங்கிங்கில் வருது. ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு தாட் இவர் திங்க் பண்ணக்கூடிய டைமில், நம்ம கால் பண்ணணும் திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாதது நினச்சி, ஒரு கண்டிஷனிங் எனர்ஜியில் இவர் நின்னதை நினச்சி, ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகுறது, ஓவர் திங்கிங் பண்ணுறது, டிப்ரெஷன் ஆகுறது. எப்படி நான் ஆக்ஷன் எடுப்பேன், எந்த முகத்தை வச்சுட்டு நான் ஆக்ஷன் எடுப்பேன்? ஓகே, ஸோ அந்த ஒரு தாட்டு. ஓப்பனாக சொல்ல போனால் இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை. ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு தாட் வரக்கூடிய டைமில் இவரே அறியாமல் இவர் கோவப்படுறாரு, டென்ஷன் ஆகுறாரு, பதட்டப்படுறாரு. ஏன் அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு தாட் இவரோட மைண்டில் வரக்கூடிய டைமில் இவர் பண்ண விஷயங்கள்லாம் இவரோட மைண்டுக்குள்ளே போட்டு இவரோட மைண்டு இவரோட ஹார்ட்டு நீ எப்படி போவாய், நீ தான் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கியே, உனக்கு எல்லா வாட்டியும் உனக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, நீ என்ன பண்ணாலும் ஒருத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த மைண்டுக்கும் ஹார்ட்டுக்குள்ள ஃபைட்டு வந்து ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போகுது, இன்னும் ஸ்ட்ரென்த் இல்லாமல் போகுது ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு டைமில். ஓகே, தென் ஃபீல் இப்போ நான் வீடியோ பார்க்குறாங்க, செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்க அப்படின்னா இவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, மேபி எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். உங்கள் கூட ஒரு ஹார்மோனிங்கிறது இவருக்கு உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுங்க எனக்கு தெரியல, பட் இந்த ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட் ஆகாங்கன்னா கட்டாயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு வேல்யூ நீங்கள் கொடுக்காத வரைக்கும் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு வேல்யூ கொடுக்கவே மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எதுக்கு நீங்கள் எல்லாருமே பவராக நினைக்கிறீங்க? அவங்கக்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது? அவங்க அப்படி உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க? ஃபஸ்ட்டு எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது நமக்கு தான். நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்மளோட வேல்யூவை நம்மளே மனசிலாக்கிக்கலாம் அப்படின்னா யாருமே மனசிலாக்கிக்க மாட்டாங்க. ஓகே, உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர் என்ன ஃபஸ்ட் நீங்கள் மனசிலாக்கிக்கோங்க. அப்போ தான் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அவங்களும் உங்களை மனசிலாக்குவாங்க. நம்மளை மனசிலாக்காமல் ஆப்போசிட் இருக்கிற பர்சனை மனசிலாக்குற டைமில் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி தான் போகும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாருக்காவது இந்த வீடியோ ரெஸ்டேட் ஆகிற கட்டாயம் நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ பண்ணுங்கள். உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, தென் நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு எப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களோட வேல்யூவை எப்போ நீங்கள் புரிய ஆரம்பிக்கிறீங்களோ, நானும் ஸ்பெஷல் தான் அந்த வேர்டில், எந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் இந்த வேர்டில் கிடையாது, எனக்கு நான் தான் ஸ்பெஷல், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஸ்பெஷல் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அப்படியே உங்களுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க?
ஓகே. அவங்கள அப்படி நீங்க ஸ்பெஷலா நினைக்கிறதுக்கு அவங்க என்ன எல்லாரும் மனுஷங்க தானே, எல்லாரும் மனுஷ பிறவி தானே. நீங்க எதுக்கு அவங்கள மட்டும் ஸ்பெஷலா நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன ஹார்ட் வந்து வயித்துல இருக்கா என்ன? எல்லாரையும் கடவுள் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காங்க. எல்லாருக்குமே பவர் இருக்குது, எல்லாருக்குமே வேல்யூ இருக்குது. நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை கழிஞ்சு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து தேவையில்லையே அப்படின்னா உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை கழிஞ்சு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அவங்க ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு நியாயம் மாதிரி உங்களுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை எழுந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையாக நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க. உங்களோட வேல்யூ, உங்களோட பவர் நீங்கள் என்னைக்கு மனசில் ஆக்குறீங்களோ, என்னைக்கு உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வரும், ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இதில் நம்ம உங்களோட வேல்யூ எடுத்து நீங்கள் மனசிலாக்கிட்டு உண்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, செல்ஃப் இண்டிபெண்ட் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த பர்சனோட ஆக்ஷன் மூலம் இறங்குவாங்க. இல்லைங்க என்னைக்கு நீங்கள் அந்த செல்ஃப் லோ பண்ணி உங்களோட வேல்யூ எடுத்து மனசிலாக்குறீங்களோ அன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அது வரைக்கும் இது உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் மேலே இஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அவர் பண்ண தப்பு ரியலைஸ் ஆகிட்டு உண்டு. எந்த முகத்தை வச்சுட்டு நான் போவேன், நான் பண்ணதெல்லாம் சரியா? ஓகே. நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பண்ணக்கூடாத விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன்ல, எந்த முகத்தை வச்சு நான் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போவேன்? அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் போனால் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டில் இருந்த மாதிரி இருக்கும்? ஓகே. ஸோ அதை குறித்து அதனாலே ஆளு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இல்லாமல் இல்லை உண்டு. சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன் இதுதான். ஆளுக்கு பயம், ஆளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. மேபி நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெடிடேஷனோட பவர் இந்த ஒரு போஸ்டருக்கு சில விஷயங்கள் ரியலைஸ் பண்ணி கொடுக்குது. நீங்கள் லைஃப்பில் இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட், இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ தூரம் கேரிங்காக இருந்தீங்க, லவ்வபுளாக இருந்தீங்க, அது அது நீங்கள் பண்ணுற மெடிடேஷனோட பவர் இந்த போஸ்டருக்கு மனசிலாக்கி கொடுக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, உங்களோட வேல்யூ எடுத்து நீங்கள் மனசிலாக்கிட்டு உண்டு, உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். கம்யூனிகேஷன் உங்களுக்கு எவ்வளோ டேஸ் பாசிபிள் ஆகும் கேட்டிங்க அப்படின்னா 17 ஹவர்ஸ்லாம் 17 டேஸில் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட்லேருந்து ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கம்யூனிகேஷனில் வரணும்னு நினைக்கிறாங்க. சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க பண்ண விஷயங்கள் அவங்களுக்கு ஃபீல் ஆனனால ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்னா நம்ம சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் அந்த ஒரு பர்சன் கட்டாயம் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் இல்லைங்க அவங்களுக்கு ஒரு லைஃப் கம்ப்ளீட் ஆகாது. நீங்கள் கொடுத்த ஒரு எமோஷனல் சப்போர்ட் இவருக்கு லைஃப்பில் வேறு யாரும் கொடுத்துட்டும் இல்லை. இவருக்கு எமோஷ்னலி இவர் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் ஒரு கண்டிஷனிங் எனர்ஜி உங்களுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கண்டிஷனிங் எனர்ஜியில் நிற்கலாம். ஓகே. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்கள் பவரில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிஷனிங் எனர்ஜியில் நிற்கலாம். என் லைஃப்பில் நீ வரதா இருந்தால் உன் விருப்பத்துக்கு வர முடியாது, உன் விருப்பத்துக்கு போகவும் முடியாது. எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீ கொடுத்தா மட்டும்தான் நானும் கொடுப்பேன். எனக்கு ஒரு கமிட்மெண்ட் நீ கொடுக்குற, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற மட்டும் அப்படின்னா என் லைஃப்பில் நீ வான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கண்டிஷன் எனர்ஜி நிற்கலாம். அந்த எனர்ஜிக்கு நீங்கள் என்றைக்கு வர்றீங்களோ அன்றைக்கி தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை அறிஞ்சு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட்னா ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு சிலவங்களுக்கு 55 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம். தென் இம்பார்ட்டன்ட்னா மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்டான டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 important, 8 important, 9 important, 10 important, 15 important, 17 important, 16 important, 19 important.
ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா 21 இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.